மகாகட்பந்தனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தேஜஸ்வி யாதவை அங்கீகரிப்பதற்கு காங்கிரஸ் அந்த அளவுக்கு தயாரா இல்ல. இப்ப போன தடவ பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒத்துமையா இருந்தாங்களோ, 2020ல இருந்த ஒற்றுமை எனக்கு தெரிஞ்சு 2025ல இருப்பதாக தெரியவில்லை. ராகுல் காந்தியே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அசோக் கெலோட்ட விட்டு தான் அனவுன்ஸ் பண்ண சொல்றாரு. தேஜஸ்வி யாதவுடைய சிஎம் கேண்டிடேச்சர. அது ஒரு பாயிண்ட். 2வது இந்த விகாஸ்ஷீல் இன்சான் பார்ட்டி, விஐபி கட்சி அப்படிங்கிறது வந்து, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைய ரொம்பவே டீரைல் பண்ணிட்டாங்க. அந்த கட்சிய பொறுத்தவரைக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கணுமோ, அது இல்லாம போயி, ரொம்ப கீழ கொண்டு போயிட்டாங்க அந்த அலையன்ஸ. அதாவது அந்த இல்ல பேச்சுவார்த்தைகள், அது கூட்டணி. விஐபி கட்சியை சொல்லணுமா இல்ல காங்கிரஸ் சொல்லணுமா? காங்கிரஸ் தான் புல்லிங் ஃபேக்டர்னா ஆர்ஜேடி கம்ப்ளைண்ட் பண்ணுது. விஐபி அந்த கட்சியை உங்களுக்கு ப்ராப்ளம்னு சொல்ல முடியும். இல்ல காங்கிரஸ் ஒரு பக்கம் தான். காங்கிரஸோட எதிர்பார்ப்பு போன தடவைய விட ரொம்ப இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்தாங்க. பட் விஐபி பிளேட் அ பிக் ஸ்பாயில் ஸ்போர்ட் திஸ் டைம். ஏன்னா நான் வந்து சில பீகார்ல இருக்கக்கூடிய சில நண்பர்கள்ட்ட கேட்டேன், பத்திரிகையாளர்கள்ட்ட பேசின போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது போன்ற ஒரு சூழ்நிலை ஆர்ஜேடிக்கு வந்ததே கிடையாது. ஆஹ் இதுல பீகாரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு டிராகிங் பண்ணி தொகுதி பங்கீடு லேட் ஆகி வேட்பாளர்கள் லேட் ஆகி இந்த மாதிரி நடந்ததே கிடையாது.